இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளைச்சீடை உப்புச்சீடை. அதுக்கு தேவையானது அரிசி முதல்ல ஊற வச்சிடுறோம். 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை மடியாக காய வச்சுக்கிறோம். காய வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா காஞ்சக்கப்புறம் மிக்சியில் பொடியாக்கி அதை ஜலிச்சுட்டு அந்த பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து வச்சுட்டு செக் பண்ணிக்கலாம் கட்டியாக இருக்கா இல்லையான்ட்டு. கட்டியாக இல்லை, இப்போ கோலம் மாதிரி இட்டு பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் ஒரு அழகு எடுத்துட்டுருக்கேன். அதை சேர்த்தாச்சு. வானிலை சேர்த்து இப்போ வறுக்க போகிறேன். வறுக்கிறது பொன் வறுவலாக இருக்காமல் ஜஸ்ட்டு நம்ம ஈரப்பதம் மட்டும் போகணும். ஈரப்பதம் போயிடுத்துன்னா நம்ம எடுத்து வச்சுட்டுடலாம். இப்போது அடுத்த தேவையானது உளுத்தம் பருப்பு. அதாவது 4 அழகுக்கு போட்டோன்னா அதே 1/4 அழகு உளுத்தம் பருப்பு வேணும். இப்போ நம்ம ஒரு அழகு தான் எடுத்துட்டுருக்கோம் இல்லையா, சின்ன அழகில். அது இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் போதும். நம்ம அதை மிக்சியில் அரைச்சி இதையும் ஜலிச்சுண்டு 2 ஸ்பூன், ஒரு அழகுக்கு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வெண்ணெய், தேவையானது பெருங்காயம், உப்பு தேர்த்தோம். இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சிக்கிறோம். இப்போது நல்லா ஒட்டாமல் பிசையணும். தேர்த்தம் தெளித்து பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு அடுத்த சீடையை நல்லா சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ சீடை உருட்டியாச்சு. ஒரே சைஸ் தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டுலாம். இப்போது பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்திருக்கும். பொன் வறுவல் சொல்லுவா. இதை எப்படி நம்ம ஒட்டாமல் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, சீடையை உருட்டிட்டு அடுத்தது நம்ம வானலில் எண்ணெயில் சேர்க்கும்போது ஒன்றா சேர்க்கணும். ஸோ இப்போ இது பொண்ணுலாம் எடுத்து வச்சுட்டாச்சு. இப்போ ஒன்றா சேர்க்குறோம். நம்ம ஏன் ஒன்றா சேர்க்குறோன்னா, மொத்தமாக சேர்த்துட்டோன்னா அதெல்லாம் கட்டியாயிடும், தனித்தனியாக வராது. இப்போ ஒன்றா சேர்த்துட்டுருக்கோம். இப்போ மொத்தமாக சேர்க்குறோம் ஒன்றா. இப்போ தானாக வெந்துட்டுருக்கு இல்லையா, பபுள்ஸ் வரது இல்லையா, அப்போ வரும்போது நம்ம சின்னதாக்கிடணும். சின்னதாக்கினா நல்லா உள்ளே வெந்துடும். வெந்தக்கப்புறம் லைட் எல்லோவாக இருக்கும். அதை நம்ம கோல்டன் கலரில் மாற்றுறதுக்கு கொஞ்சம் பெருசாக்கிக்கணும், பொன் வரல் ஆகிறதுக்கு. அப்போ தான் உள்ளேயும் வந்திருக்கும், நமக்கு கோல்டன் கலர்லேயும் வரும். இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வெந்துடுது. பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் பொன் வரல் வந்துடுது. இதை நம்ம எடுத்து வச்சுட்டுலாம். உப்பு சீடை ரெடி ஆகிடுது. அடுத்தது வெள்ளைச்சீடையை பார்ப்போம். வெள்ளைச்சீடை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அரிசி ஒரு அழகு வறுத்து எடுத்துட்டுருக்கேன். வெண்ணெய் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போது இது வெள்ளை பாகு இல்லை, வெல்லம் தேர்த்தம். வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதை நல்லா சீடியாக உருட்டிண்டு நம்ம சின்ன சைஸு உப்புக்கு போடுவோம். இதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டு அதே மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துட்டோம். வெள்ளைச்சீடை உப்புச்சீடை ரெடி ஆகிடுது.